அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கபால பைரவர் ஞாயிறு. பைரவர் ஸ்ரீ கபால பைரவர். நிறம் பத்மராக காந்தி. கரங்கள் 4. ஆயுதங்கள் பரசு, வஜ்ரம், கத்தி, பான பாத்திரம். வாகனம் யானை. திசை வடமேற்கு. சக்தி இந்திராணி. ராசி சிம்மம். வழிபடக்கூடிய நாள் ஞாயிறு. நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரையும், இரவு 9 மணி முதல் 12 மணி வரையும். வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் கிருத்திகை, உத்தரம், உத்திராடத்தில் பிறந்தவர்கள். பெயர் எழுத்து அ, இ, உ, ஏ, டே, டோ, பா, பி, பே, போ, ஜா, ஜி. தமிழ் மாதம் ஆவணி மாதம் பிறந்தவர்கள். பிறந்த தேதி 1, 10, 19, 28 இவற்றில் பிறந்தவர்கள். சூரியன் திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள். சூரியன் நீச்சம், வக்ரம், அஸ்தமன தோஷம் உள்ளவர்கள். தந்தையுடன் பிரச்சனை உள்ளவர்கள். அரசு தொல்லை உள்ளவர்கள் இந்த கபால பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும். ஞாயிறு ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. இது 5:30 முதல் 6 மணி வரை. அமிர்த கடிகையில் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கால பைரவாஷ்டகம் கூறி வழிபட வேண்டும். திருநீர் அபிஷேகம், வடைமாலை, செவ்வரளி பூவால் அர்ச்சனை செய்தால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வாஸ்து குற்றம் உள்ளவர்கள், மேலே சொன்ன திசையில் வாசல் உள்ளவர்கள் இந்த கபால பைரவரின் படத்தை வீட்டில் வாசலில் மாட்டி வழிபட மனைதோஷம், வாஸ்து குற்றம் நீங்கும். நோய்கள் இரத்த சோகை, இரத்த சம்பந்தமான நோய்கள், ஆஸ்துமா, மலச்சிக்கல், மார்பு சளி, கண் நோய், தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், பித்த ஜுரம், உஷ்ண நோய், காக்கை வலிப்பு, இருதயம், வயிற்று நோய், கண் நோய், தோல்வியாதி, எலும்புருக்கி நோய், கடுப்பு, அம்மை, மூளை நோய், பித்தம், இரத்த கொதிப்பு, நெஞ்சுவலி, சுவாசக் கோளாறு, மூளை சூடு, புற்றுநோய் போன்ற நோய்கள் இருப்பின் இந்த கபால பைரவர் வழிபட்டால் நோய் நீங்கும். தொழில் விவசாயம், மருத்துவம், நீதிபதி, போலீஸ், வருவாய் அதிகாரி, பங்குதாரர், ஆசிரியர், இராணுவம், வக்கீல், தங்கம் வெள்ளி உரம் வியாபாரம், ரசாயனம், பேங்க், மர வியாபாரம், டிரைவர், நெல் கோதுமை வியாபாரம், தலைமை பதவி, அரசியலில் உயர் பதவி பெற நினைப்பவர்கள், அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்பவர்கள் இந்த பைரவரை வழிபட்டால் வேலை கிடைக்கும். இந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு தொழிலில் உள்ள பிரச்சனைகள் குறையும். இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ கபால பைரவாய நமக. ஓம் ஈம் இந்திராணியை நமக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.